சார் தாவேக்கா போனால் நமக்கு இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கலாம், நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ ஏன் வந்து நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்லாம் போனால் தாவேக்கா கூட தான் போகும். தாவேக்காவும் சொல்லிட்டாங்க தனிச்சு தான் போட்டியிட போகிறோம்னா அவங்களும் ரொம்ப இல்லை இப்போ கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ அவங்க தனித்து 234 தொகுதியிலையும் தனித்து நின்று என்ன பண்ண போகிறாங்க? 5 தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தில் அவங்க நிற்க முடியாது. அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே அவர் தான் முடிவெடுக்கணும். எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து முதலமைச்சர் மனதில் இன்னும் நெருக்கமாக தான் இருக்கார். பட் அப்படி நினைக்கல, அவர் ஒரு ட்ராமா பண்ணி இங்கே சீட்டு வாங்கணும்னு அவர் நினைக்கல. பட் அதை திமுக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக கொடுக்கறது தான் நல்லதாக இருக்கும். ஏன் இவங்க இவ்வளோ ஸ்லோ டவுனாக ஒர்க் பண்ணுறாங்க சார் தாவேக்கு? ஆக்சுவலாக ஆதவர்ஜுனா சொன்னார், அப்படி கிடையாது, வீட்டுக்கு ஒரு விஜயும் இருக்காங்கன்னு அவர் நம்புறாரு. ஸோ இது வந்து அப்படி ஒரு தடவை சுற்றிட்டு வந்துட்டோம்னா, ஆனால் அவர் வேறொரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் அப்படியே எலைட்டாகவே அப்படி மேலேயே பறந்துட்டு இருக்காரு. நான் வந்து எனக்காக கேட்கல, என் கட்சியில் அவ்வளோ பேர் வந்து எனக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கிறார். ஆனால் நயினார் நாகேந்திரன் சொன்னாரே, இது டெல்லி கூட்டணி இல்லை கில்லி கூட்டணி, வெற்றி பெறுவோம் அப்படின்ற இடத்துல இல்லை, அதெல்லாம் ஓகே, எல்லாரும் பொதுமக்களின் பார்வையாக கூட இருக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து 5 சீட்டை தாண்ட மாட்டாங்கங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்கு. அவர் டபுள் டிஜிட் எதிர்பார்த்தாரு. மக்களே வந்து திரும்ப தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்றாரு. எல்லா தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் திமுக கூட்டணி ஒரு பக்கம் இழுபறியில் இருக்காங்க. அதிமுக கூட்டணி அதிமுக தலைமையில் இங்கே என்டிஏக்கு இல்லை பாஜகவுக்கு 27 இடங்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி அமமுகவுக்கும் 11 இடங்கள் கொடுத்துட்டாங்க, பாமக 18 இடங்கள் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த இடத்துல என்டிஏ கூட்டணி தான் சிக்கலாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இப்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி சிக்கல்லே போயிட்டு இருக்கு. கடந்த 4-5 நாட்களாக விசிகேக்கு ப்ராப்பரான இடங்கள் கொடுக்கல, சிபிஎம் இன்னும் இழுபறியிலே இருக்காங்க, நாங்கள் கேட்ட தொகுதியை கொடுக்கல அப்படின்ற இடத்துலையும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன சார்? ஏன்னா கூட்டணிகள் அறிவிச்சிட்டாதான் கேண்டிடேட்ஸ் வருவாங்க, கேண்டிடேட்ஸ்க்கு அப்புறம் அந்த தொகுதிகள் யார் யாருக்குன்னு பங்குகளும் கொடுக்கப்படும். அப்படின்னும் போது ஏன் இந்த தாமதங்கள்? ஏன்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி 1 வீக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை, இதெல்லாம் ரொம்ப நார்மலான விஷயம்தான். தொகுதி பங்கீடுங்கிறது வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல நிற்பாங்க, அவங்கள மீண்டும் பேசி 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 ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இது தொடர்ந்து எல்லா கட்சிகள்லையும் நடக்கிற விஷயந்தான். இப்போ பாருங்கள், என்டிஏ கூட்டணியில் பிஜேபி கேட்ட சீட்டு எவ்வளவுங்கிறது ஆரம்ப காலத்தில் நமக்கு வந்த தகவல்லாம் கேட்டிங்கன்னா பகிர்னு இருந்துச்சு. 60 சீட்டு கேட்டாங்க, 50 கேட்டாங்கன்னு அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. கடைசியாக இபிஎஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து ரொம்ப இறங்கி போயிடுவார், அவர் வந்து பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இருக்காரு, அப்படி இப்படிலாம் பயங்கரமாக இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியே இபிஎஸ் கட்டுப்பாட்டில் இருக்கோங்கிற அளவுக்கு அவர் சீட் ஷேரிங்ல. ஆனால் நயினார் நாகேந்திரன் சொன்னாரே, இது டெல்லி கூட்டணி இல்லை கில்லி கூட்டணி, வெற்றி பெறுவோம் அப்படின்ற இடத்துல இல்லை, அதெல்லாம் ஓகே, எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இந்த இபிஎஸ் வந்து அவருடைய இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ 27 சீட்டுக்கு அவங்கள ஒத்துக்க வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயந்தான் அது. அதே மாதிரி வந்து அங்கே இருக்கிற கூட்டணிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க மாறி மாறி பேசினாங்க, டெல்லிக்கு போனாங்க, இங்கே பேசினாங்க, மாறி மாறி நடந்தால் கூட ஒரு இடத்துல வந்து அவங்க எல்லாருமே கரெக்டாக சமரசம் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் வந்து விசிகேவுக்கு இன்னும் கொஞ்சம் சீட் கொடுக்கலாங்கிறது பொதுமக்களின் பார்வையாக கூட இருக்குது. இப்போ வந்து 5 சீட்டை தாண்ட மாட்டாங்கங்கிற மாதிரி தான் நிலைமை இருக்குது. அவர் டபுள் டிஜிட் எதிர்பார்த்தாரு. மக்களே வந்து திரும்ப தொடர்ந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. எல்லா கஷ்ட நேரத்திலேயே ஒரு விசிகே வந்து அங்கே தான் நிற்கிது. பாஜக எதிர்ப்பு அரசியலில் அப்படியே கையில் எடுத்து கடைசி ஒரு 5 வருடங்கள் பாஜக எதிர்ப்பையே பேசியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு இன்னும் திமுக லாயலாக இருக்குங்கிற மாதிரி மக்களே பேசுகிறாங்க. பட் இன்னும் இறுதி முடிவு அவங்க எடுக்கலை, என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை இப்போ அவங்க ஏன் வந்து விசிகேவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னு வேணால் ஒரு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னென்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் கட்சிக்கு போகிற ஓட்டுகள் வந்து விசிகேவிலிருந்து அதிகமாகவும் நாம் தமிழரிலிருந்து அதிகமாகவும் போகுங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்குது. சரி, அப்போ ஏற்கனவே வந்து அவங்களுக்கு இருந்த வாக்கு வங்கி இல்லை, கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போ நாம் ஏன் வந்து அதிகமாக கொடுக்கணும்னு கூட திமுக நினைக்கலாம். பட் என்ன இருந்தாலும் திருமாவளவனுடைய அந்த நீண்டகால நட்புக்காகவாவது அதை அவங்க பண்ணியிருக்கணும். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இந்த சீட் ஷேரிங்லாம் எப்போவுமே நடக்கிறது தான். இதை வந்து இவ்வளோ பெருசாக பேச தேவையில்லை. இன்னொரு
2 நாள்ல அவங்க முடிச்சிருவாங்க. ஆனா இதே இடத்துல திருமாவளவர்கள் வேதனையில தான் நான் சொல்றேன், நமக்கான வேட்பாளர்களை அறிவிக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படும், நம்ம நினைச்ச இடங்களும் கிடைக்காது அப்படின்ற இடத்துல அவங்களோட தொண்டர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படின்னும் போது 25 வருடங்கள் இவங்க கூட இல்ல கட்சி ஸ்டார்ட் பண்ணி அவர் பயணிச்சிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது ஒரு ஒரு அறத்தின் அடிப்படையிலாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் தானே சார் இருக்கு. கட்டாயமா இருக்கு. இப்போ அவரும் வந்து வெளியில இவ்வளோ மனம் விரும்பி பேசுறதெல்லாம் திமுக கணக்கில் எடுத்துக்கணும். இன்னொன்று அவர் சொல்றாரு, நான் வந்து எனக்காக கேட்கல, என் கட்சியில் அவ்வளோ பேர் வந்து எனக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்கங்கிறார். அதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் தாவேக்கா போனால் நமக்கு இவ்வளோ சீட்டு வாங்கியிருக்கலாம், நமக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கூட கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அப்போ ஏன் வந்து நீங்கள் இங்கே போகிறீங்க அப்படின்லாம் ஒரு அழுத்தம் கொடுப்பாங்கல்ல. இப்போ அதை வந்து அங்கே தலைமைக்கு அவர் சொல்லியிருப்பார். இப்போ அவங்களே வந்து வேறு கூட்டணிக்கு போகலான்லாம் எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அப்போ நீங்களா பார்த்து எனக்கு ஒரு 10 சீட்டாவது கொடுங்கன்னா அவர் கேட்பார்ல, அதில் ஒரு நியாயம் இருக்குல்ல. கண்டிப்பாக நியாயம். பட் அவங்க வந்து அதில் உறுதியாக இருக்காங்க. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்கிறாங்க. அதுவும் வந்து எல்லா தொகுதியிலையும் அவரால் நிற்க முடியாது. இப்போ 5 தொகுதி கொடுத்தா கூட 5 தொகுதியிலையும் உதயசூரியன் சின்னத்தில் அவங்க நிற்க முடியாது. அதில் வந்து மேக்சிமம் ஒரு 2-3 நிற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே அவர் தான் முடிவெடுக்கணும். பட் இந்த இழுபறிங்கிறது கடைசி வரைக்கும் அது போகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை திருமாவளவன் அவர்களுக்கு அவங்க கேட்குற சீட்டை கொடுக்காத காரணம் இந்த சாதிய ரீதியிலான விஷயங்களும் அடிப்படையா சொல்றாங்களே சார், அதை எப்படி பாக்குறது? இல்லைங்க, அப்படி நீங்க ஏன்னா தேமுதிகன்னு எடுத்துக்கிட்டா பிரேமலதா அவர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மூத்த தலைவர்களே திமுகல இருக்காங்க. ஆனா திருமாவளவன் எடுத்துக்கிட்டா பெரிய அளவுல அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய இடத்துல எந்த மினிஸ்டர்ஸும் எம்பியோ எம்எல்ஏவோ இல்ல. ஏன்னா சாதி ரீதியான ஆட்கள் உள்ள இல்ல. அதுக்காக தான் வந்து திருமாவளவன் இத்தனை நாட்கள் இழுத்தடிக்கப்படுறாரு அப்படின்ற விஷயம் இல்ல. அப்படி கிடையாதுங்க. இப்போ ஒரு அமைச்சர் சொல்லி தான் முதலமைச்சர் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அவருக்கே ஒரு ஐடியா இருக்கும், யாராருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், எவ்வளவு கொடுத்தா அவங்க ஜெயிப்பாங்க, அது எந்த அளவு கூட்டணிக்கு பலமா இருக்குங்கிறதெல்லாம் அவரு கணக்கு பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு ஜெகத் ரட்சகன் சொல்லியோ வேற ஒருத்தர் சொல்லியோ எல்லாம் கேட்குற இடத்துல அவர் இல்லை. அவரே வந்து ரொம்ப கிளியரா எல்லாத்தையும் டிசைட் பண்ற இடத்துல தான் இருக்காரு. சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கலாம். அது வந்து நீங்க எப்படி இந்த சீட் ஷேரிங் நடக்கும்போது மேற்கொண்டு சில சலுகைகள்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படி வேணா அவங்க உள்ள நுழைஞ்சு இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு வேணா பேசியிருக்கலாமே தவிர இவங்களுக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. திருமாவளவனுக்கு அது ஒரு மைனஸ் எல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி அவர் வந்து முதலமைச்சர் மனதில் இன்னும் நெருக்கமா தான் இருக்காரு. அவருக்கு அது தேவையில்லைன்னு தான் நான். ஓகே, அப்படியே இருந்தாலும் சிஎம் உடைய மனதில் இடம் பிடிச்சாலும் நீங்க தொகுதியில இடம் பிடிச்சாதானே சார் அது வெற்றி வாக்குகளா மாறுறதுக்கான வாய்ப்புகள். கட்டாயமா அவரும் எவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி பார்த்துட்டாரு. அதற்கு மேல அந்த கூட்டணியை உடைச்சிட்டு வர்றது தர்மம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு. கண்டிப்பா அதை உடைக்கவும் மாட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப அங்கேருந்து உடைச்சிட்டு அவர் வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னொன்னு வந்து இப்ப அதிமுக கதவுகள் மூடப்பட்டுடுச்சு. அங்க என்டிஏ வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாங்க. இதற்கப்புறம் அங்க போறதுக்கு வாய்ப்புகளே இல்ல. போனா தாவேக்கா கூட தான் போகணும். தாவேக்காவும் சொல்லிட்டாங்க தனிச்சு தான் போட்டியிட போறோம்னா அவங்களும் ரொம்ப இல்ல இப்ப கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப அவங்க தனித்து 234 தொகுதியிலையும் தனித்து நின்று என்ன பண்ண போறாங்க? ஸோ அதனால இப்ப விசிகா மாதிரி ஒரு கட்சி வந்ததுன்னா கட்டாயமா ரத்தன கம்பளம் போட்டு வரவேற்பாங்க, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு மனத்தடை இருக்கும் இல்லையா? ஏன்னா அவர் வந்து விஜய் தலைவராகவே அவர் ஏத்துட்டாரு. பாஜகவின் கைக்கூலியா தான் செயல்படுறாங்க, பி டீம் தான் செயல்படுறாங்க. திருமாவளவனே நேரடியா விஜய் அவர்களை தாக்குறது பார்க்க முடியுது. அரசியல்ல தாக்குதல்ல நான் சாதாரணமாங்க பாட்ட இவர் அவரை தாக்குவார ஒரு பிரேமலதா பேசாத பேச்சா திமுக போய் சேரலையா? அதனால அது வேற, தாக்குதல்ங்கிறது வேற. ஆனால் விஜயே ஒரு தலைவரா ஏத்துக்கிட்டாரான்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப ஒரு சித்தாந்த ரீதியில எதையும் அணுகிற திருமாவளவன் விஜய்க்கு என்ன சித்தாந்தம் இருக்குன்னு பார்ப்பார்ல. ஸோ அதனால அவர் அங்கே போகிறதுக்கு ஒரு பெரிய மனத்தடை இருக்கு. அதையே ஒரு காரணமாக வச்சு இவங்க சீட்டை கூட குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அது நீங்க சொன்ன மாதிரி தர்மம் இல்லை தான். ஓகே, ஆனா இந்த இடத்துல பிரேமலதா அவர்கள் கம்பேர் பண்ணோம்னா தேமுதிகன்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து பிஜேபி கிட்ட எனக்கு ஒரு 10 சீட் கொடுக்க போறாங்க, ராஜ்யசபா கொடுக்க போறாங்கன்னு பிஜேபியை காரணம் காட்டி ஒரு டிமாண்ட்ஸை வச்சு திமுகல இடம் வாங்குறதா சொன்னாங்க. ஸோ அப்படின்னும் திருமாவளவன் அவர்கள் இந்த டிமாண்ட்ஸை வந்து ஏற்படுத்தாமலே விட்டார். இப்போ காங்கிரஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட நாங்க தாவேக்கா பக்கம் போயிடுவோம், லாஸ்ட் வரைக்கும் இழுவரி, ஆனா 28 சீட்டுகளை வாங்கினாங்க. அப்படின்னும் திருமாவளவன் இந்த இடத்துல டிமாண்ட்ஸ் கிரியேட் பண்றதை தவறிட்டாரோ? உண்மைதான் அது. அதை வந்து அவர் அந்த நாடகத்தை அவர் ஆடலை. ஓகே, உள்ளபடியா அது வந்து அது அவர் சரியா தவறாங்கிறது வேற. பட் அப்படி நினைக்கல. அவர் ஒரு டிராமா பண்ணி இங்க சீட்டு வாங்கணும்னு அவர் நினைக்கல. ஓகே, பட் அதை திமுக புரிஞ்சுக்கிட்டு இன்னும் அதிகமாக கொடுக்கறது தான் நல்லதா இருக்கும். ஆனா இப்போ எலெக்ஷன் டேட் ஏப்ரல் 23 அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அப்படின்னும் ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கள வேலைகளை இல்லை தொகுதியை இல்லை வேட்பாளர் அறிவிப்பில் ரொம்ப மும்மரமாக இருப்பாங்கன்னு கேள்விப்படுறோம். ஆனால் இந்த இடத்துல தாவேக்கா 2.5 வருடங்கள் 3 வருடம் ஆயிடுச்சு.
ஆனா இங்க கொஞ்சம் தாமதத்தோட செயல்படுற மாதிரி இருக்கே சார். ஏன்னா இப்போ சிஎம்மோட கவர்மெண்ட் இல்ல, தேர்தல் ஆணையத்தோட கவர்மெண்ட் தான். இப்போ நான் ஒரு போராட்டம் பண்ணணும், இல்ல மாநாடு நடத்தணும், மக்கள் சந்திப்பு நடத்தணும்னா அர்ச்சனா பட்நாயக்கு ஒரு கடிதம் எழுதுனா போதுமானது. சோ அவங்க எங்க வேணாலும் போலாம். ஆனா இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டு விஜய் அவர்கள் மும்பைக்கு போயிட்டு ஒரு ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. ஏன்னா எலெக்ஷன் இன்னும் 37 நாட்கள் தான். ஏன் இவங்க இவ்ளோ ஸ்லோ டவுனா ஒர்க் பண்றாங்க சார் தாவேக்கு? ஆக்சுவலாக ஆதவ அர்ஜுனா சொன்னார், இங்கே தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தினந்தோறும் விஜய் வந்து மக்களை சந்திப்பார் அப்படின்னு சொன்னார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய வேகம்ங்கிறது இல்லாமலே இருக்குது. ஒருவேளை அவர் ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருக்காரோன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒவ்வொரு கட்சியுமே கடுமையாக களத்தில் இறங்கி வேலை பார்த்தா தான் அந்த வெற்றியை அடைய முடியும். ஆனால் நமக்கு அப்படி கிடையாது. வீட்டுக்கு ஒரு விஜயும் இருக்காங்கன்னா அவர் நம்புறாரு. ஸோ இது வந்து அப்படி ஒரு தடவை சுற்றிட்டு வந்துட்டோம்னா போதும், நமக்கு வந்து எல்லா வாக்குகளும் நமக்கு வந்துடும்னு ஒரு மிதமிஞ்சிய நம்பிக்கையில் இருக்காரு. அது இல்லைங்கிறது தான் கள நிலவரம். இப்போ பல பேர் வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணல, ரொம்ப மெத்தனமாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இப்போ பாருங்கள், இங்கே இவ்வளோ பெரிய விறுவிறுப்பான சூழல் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து ஒரு வளைகாப்புக்கு போகணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? இந்த வளைகாப்பை தேர்தலுக்கு பிறகு போய் பார்த்தா ஆகாதா? இப்போ குழந்தை பிறந்தது கூட பிறகு கூட போய் பார்த்துக்கலாம். அப்படி ஒன்றும் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழல் இப்போ இல்லை. சரி, இதை ஏற்கனவே வந்து ஒரு முறை அவங்க வீட்டில் இதே நிகழ்வு நடக்கும் பொழுது இவர் போனார். அப்போ அன்னைக்கு அவருக்கு நேரம் இருந்தது. இன்னைக்கு நேரமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் எதற்கு அதுக்கு ஒரு தனி விமானத்தை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் செலவு பண்ணிட்டு போகணுங்கிறது கொஞ்சம் கட்சிக்காரர்களே கொஞ்சம் வியப்பத்தான் பார்க்குறாங்க. இது வந்து அவசியமா, இப்படி ஒரு வேலையை அவர் செய்யணுமான்னு. ஆனால் அவர் வேற ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாம்மா, அவர் வந்து கொஞ்சம் அப்படியே எலைட்டாகவே அப்படியே மேலேயே பறந்துட்டு இருக்காரு. அரசியல்ங்கிறது அப்படி இல்லைங்கிறத அவருக்கு யார் உணர்த்துவதுன்னு தெரியல. பல பேர் இங்கே பல விதமாக பேசிட்டாங்க. அதெல்லாம் அவர் காதில் உழுதான்னு கூட நமக்கு தெரியல. இல்லைங்க, உழைத்து வருவது வேறு, ஊழல் செய்து வருவதுங்கிறது வேற. அதுக்கு தனியாக இருக்குல்ல. இப்போ என் காசை நான் எடுத்து கொடுக்கறதுக்கு யோசிப்பேன். விஜயை பொறுத்தளவுக்கு எந்த தொகுதியிலனாலும் அவர் ஜெயிப்பார். ஒரு பெரிய நடிகர், அவருக்கான ரசிகர் கூட்டம்ங்கிறது ஒன்று இருக்குது. அதனால் நான் சரியாயிருவார், ஒவ்வொரு முறையும் சரியாயிருவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த கரூர் சம்பவம் கட்டாயமாக வந்து மக்கள் பிரச்சனையை நீங்கள் பேசினா தான் அரசியல்வாதி. நான் எதையுமே பேச மாட்டேன், எனக்கு ஓட்டு போடு, என் எதிரி திமுக. இப்போ கிராமந்தோறும் நான் வருவேங்கிறாரு. எப்போ வருவார்? நான் ஜெயிச்ச பிறகு வருவேன் சொல்றாரு, வீட்டுக்கு வீடு. அப்படி ஏன் கமிட் ஆகுறீங்க நீங்கள்? அதை சொல்லவே தேவையில்லையே. சரிஞ்சிட்டே இருக்கு. முக்கியமாக அவருடைய சொந்த விவகாரம். அவர் வந்து த்ரிஷாவோட அந்த திருமண வரவேற்புக்கு வந்த பிறகு அது பெருமளவு சரிஞ்சிருக்குங்க. ஒரு 5 கோடி உன்னால் செலவு பண்ண முடியுமான்னு ஒரு கட்சி கேட்கறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அவருக்காகவே தன் வாழ்க்கையை தொலைச்சவன் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கான அப்படின்லாம் சொல்லி அந்த விஜய் ரசிகர்களுடைய வாக்குகளை அவங்க ஒரு 4-5% எடுத்துட்டாங்க. இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிரதமராக தான் இருக்கணும். இங்கே முதலமைச்சராகலாம் செய்ய முடியாது. இந்தியாவுக்கே பிரதமரானால் தான் எல்லாம் செய்ய முடியும்.